Shri Ram Jai Shri Ram Jai Shri தன்னுடைய பலங்களும் தெரியாது. ராமனை பற்றியும் ரொம்ப உயர்ந்தவர்னு மட்டும்தான் ஹனுமானுக்கு எண்ணம். அந்த கர்ப்பிணியான மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு இவர் வியாபாரத்துக்காக வெளியூர் போனார். 20 வருடங்கள் ஆகிவிட்டன. பகவானுக்கு நாம யாருன்னு தெரியும், நமக்குத்தான் பகவான் யாருன்னு தெரிவது கிடையாது. ஒரு பொருள் ஒரு ஜீவாத்மாவுக்கு சொந்தம்னு சொல்லவே முடியாது. அவர் அடுத்தடுத்த பிறவியில மாறிண்டே இருக்கார். ஹனுமானுக்கு அதுக்கு முன்னாடி அவ்வளவெல்லாம் ஞானம் கிடையாது. தன்னுடைய பலங்களும் தெரியாது. ராமனை பற்றியும் ரொம்ப உயர்ந்தவர்னு மட்டும்தான் ஹனுமானுக்கு எண்ணம். இன்னும் அவருக்கு பக்தனா இருக்கணும், அவரேதான் கதி, அவருடைய திருவடிகள் தான் புகழ் என்கிற அளவுக்கு ஹனுமான் இன்னும் வளரவில்லை. இப்போதைக்கு சுக்ரீவனுக்கு ராமன் நண்பர், அவர் ரொம்ப பெரியவர். அந்த சுக்ரீவனுக்கு நான் மந்திரி, அதனால ராமனுக்கு என்ன முடியுமோ நான் தொண்டு செய்ய வேண்டும். இவ்வளவுதான் ஹனுமானுடைய எண்ணம். அந்த எண்ணத்தோடு தன்னுடைய உண்மையான தன்மைகள் என்னன்னு நினைவுக்கு வந்தது. உடனே தாவி லங்கைக்கு போனாரோ இல்லையோ. அப்ப அடுத்தபடி ஒரு ஜீவாத்மாவுடைய முன்னேற்றத்தில் பக்தர்களோடு சேர்ந்த பிறகு ஆச்சாரியன் வந்து உபதேசிக்கிறார். அம்பொன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்குச் சேர்ந்த நெறிகாட்டும் அவனன்னோ ஆசாரியன் என்று ஒரு அழகான பாடல் ஞானசாரம் பிரமேயசாரம் என்று ஏற்றியிருக்கிறார். அதில் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருடைய பிரபந்தம். அதில் சொல்றார், ஆச்சாரியன்னா யாரு? அம்பொன் அரங்கற்கும் திருவரங்கநாதனான பரமாத்மா அவனுக்கும் ஆவிக்கும் ஜீவாத்மாவுக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி நமக்குள்ள ஒரு இணை பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ. அந்த சம்பந்தம் எப்பவுமே இருக்கு, யாரும் ஏற்படுத்த வேண்டாம். ஆனால் அந்த சம்பந்தத்தை நினைவுபடுத்தணுமோ இல்லையோ. ஒரு வியாபாரி இருந்தார், அவர் மனைவி கர்ப்பிணியாக இருந்தாள். அவர் மரக்கலம் ஏறி கப்பல் ஏறி எங்கேயோ வியாபாரத்துக்கு போக போகிறார். வரத்துக்கு 10-15 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்ப்பிணியான மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு இவர் வியாபாரத்துக்காக வெளியூர் போனார். 20 வருடங்கள் ஆகிவிட்டன. அவருக்கு ஒரு மகன் பிறந்து அவன் வளர்ந்து அவனும் ஒரு வியாபாரியாக வந்து விட்டான். இப்போ ஒரே துறைமுகத்தில் தகப்பனாரும் தன்னுடைய சரக்கு எடுத்துன்னு வரார். இந்த பிள்ளையும் தன்னுடைய சரக்கை எல்லாம் ஒரு கப்பலில் ஏற்றிட்டு வரான். 2 பேரும் ஒரே இடத்துல இறக்கணும்னு பார்த்தா சண்டை வந்துடுச்சு. நான் தான் இறக்குவேன்னு தகப்பனார் சொல்கிறார், இல்லை நான் தான் இந்த இடத்த எடுத்துப்பேன்னு மகன் சொல்லுகிறான். வாக்குவாதம் வந்தது, கைகலப்பு வந்தது. 2 பேரும் ஒருத்தர் குத்துண்டு செத்து போகிறதுக்கே நேரம் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு சண்டை முத்தி விட்டது. இன்னும் 10 நிமிஷம் ஆனால் மரணம். அந்த சமயத்துக்கு ஒரு வயசானவர் அந்த பக்கமாக வந்தார். வந்த உடனே என்னமோ கலகம் இருக்கேன்னு வந்து பார்த்தவர், அவருக்கு ரொம்ப வயசாச்சு. இவர் தான் அப்பா, அவர் பிள்ளை தான் இவன்னு அவருக்கு தெரியும். தகப்பனாருக்கும் பிள்ளை அடையாளம் தெரியாது, பிள்ளைக்கும் தகப்பனார் அடையாளம் தெரியாது. ஆனால் உறவு இல்லாமல் இல்லை. தந்தை மகன்கிற உறவு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது 2 பேருக்கும் தெரியலையோ இல்லையோ. வந்தவர் வழிப்போக்கர் என்ன பண்ணார், இப்பா நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு சண்டை போட்டுருக்கீள். உண்மையில் 2 சரக்கு என்பதே கிடையாது. நீங்கள் 2 பேரும் ஒரே சரக்கு தான். உன்னுடைய சரக்கும் அவனுடைய சரக்கும் ஒன்று. 2 பேரும் சேர்த்து இந்த இடத்துல இறக்கலாம்னு அவர் தெரிவித்தார். அப்போதான் புரிஞ்சுது, ஓ தந்தை மகன் என்கிற உறவு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே ஆனந்தம், அதுக்கு மேலே சண்டையே வராது. அதை போல மகனான நாமும் தந்தையான பகவானும் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரே ஒரு வேறுபாடு, பகவானுக்கு நாம யாருன்னு தெரியும், நமக்குத்தான் பகவான் யாருன்னு தெரிவது கிடையாது. அதை உணர்த்துவதற்காக ஆச்சாரியன் வர. ஆச்சாரியன் வந்து எனக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பை ஏற்படுத்தினார் என்று சொல்ல முடியாது. தொடர்பு எப்போதும் உள்ளது, இது யாரும் பண்ண வேண்டாம். நித்தியமான சம்பந்தம் உள்ளது. அவர் சுவாமி, நான் சொத்து. அவர் சேஷி, நான் தாசன் சேஷபூதன். தாசபூதாக ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹான்னு உபனிஷத் தெரிவிக்கிறது. இயற்கையாகவே பகவான் ஒருவன் தான் சுவாமி, ஜீவாத்மாக்கள் அனைவரும் தாசர்கள். அப்போ உலகத்தில் சுவாமி சுவாமின்னு நிறைய பேரை சொல்கிறோம். என்னால் அதெல்லாம் ஔபச்சாரிகம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறோமே தவிர உண்மையாக சுவாமித்துவம், ஒரு சொத்துக்கு நான் உடையவன் என்று சொல்லணும்னா பகவான் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். இப்போ நாமெல்லாம் இந்த வேஷ்டி அடியனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கேன். அடியேன்கிறது யாருன்னே அடியனுக்கு தெரியாது. இந்த பிறவியில் இந்த உடலோடு அடியன் பிறந்திருக்கும் போது இந்த வேஷ்டியை பணம் கொடுத்து வாங்கினால் இது எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க முடியுமா? இந்த பிறவிலேருந்து அடுத்த பிறவிக்கு போனால் இந்த வேஷ்டி என்னுடையது இல்லை, முன் பிறவியில் இந்த வேஷ்டி அடியனுடையது இல்லை. அப்போ என்ன சொந்தம்?
ஒரு பொருள் ஒரு ஜீவாத்மாவுக்கு சொந்தம்னு சொல்லவே முடியாது. அவர் அடுத்தடுத்த பிறவியில மாறிண்டே இருக்கார். எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு ஜீவாத்மாவுக்கும் இயற்கையான தொடர்பே கிடையாது. ஏன் 2 ஜீவாத்மாக்கள் கூட கிடையாது. இவர் எனக்கு தந்தை, இவள் எனக்கு மனைவி, இவர் எனக்கு கணவர்னு சொல்றோமோ இல்லையோ, ஏது இந்த சம்பந்தம்? மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.